வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த தசாபுத்தி அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து 2ஆம் வெளியில் 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனை சார்பு இப்போது சுக்கிரன் நீச்சம் வர போயிட்டுருங்க. ஸோ அதனால் வந்து இதை பேசும்போது எதாவது இடம் உடம்பு பேசிடுவோம். ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையில் வந்து இடமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு, தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இடமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. யாராச்சும் வந்து மற்றவங்க ஏதோ இடமா சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று வந்து வேறு இடத்துல நடந்த ஒரு சில விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட பேசும்போது நம்ம தப்பாக பேசிடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி கலகங்கள், ஏதாவது தவறான ஒரு யாராச்சும் கொளுத்தி விட்டு இதனால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஃபோன் மற்றபடி போகிற இடங்கள்லாம் வந்து மற்றவங்க உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, அதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொன்னால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3லேயோ 3ஆம் அதிபதி 2லேயோ இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை வந்து 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்தில் போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பேசும்போது நாங்கள் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் டேர்ம்ஸ் பேசுகிறதுனால ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது 4 9ஆம் அதிபதி 11 அப்பா அம்மாவால் ஒரு நல்ல சந்தோஷங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது எவனோ ஒருத்தன் வந்து வருவான் சதுரங்க வேட்டை மாதிரி நேராக வந்து உட்காந்துட்டு ஏதாச்சும் பெரிய படமாக போடுவான், 5 லட்சம் கொடுங்க 5 கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீனை போட்டுருவானுங்க, அப்புறம் மாட்டிக்கிட்டே முடிச்சு கதை. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யாராச்சும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா அதில் நல்ல வருமானங்கள் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து குழந்தைகளோட நடவடிக்கைகள்லாம் வந்து இப்போது நல்ல ஒரு லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் இதெல்லாம் வந்து ஒரு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாகிரதை, ஏன்னா அந்த 8ஆம் அதிபதியும் கொஞ்சம் இதாக இருக்கும். திடீர் வரவுகள், திடீர்னு நினைக்காத இடத்துல வந்து ஒரு காசு வரதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி 7, ஸோ 6ஆம் அதிபதிங்கிறது வந்து சனி வந்து 7 வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக என்னடாது வேலை எப்படி போதேன்ற ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தும். மற்றபடி வந்து 6 வந்து சனி வக்கரமாக போகும்போது யாருக்கும் ஜனகாலத்தில் சனி வந்து வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் நிறைய வந்து அங்கங்கே கொஞ்சம் அழைச்சி வந்தால் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ராங் ஸ்டெப் வச்சுருவோம். ஏதோ ஒரு பெரிய பேராசையில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால உங்களுக்கு நிறைய ட்ராப் இருக்குது வியாபாரத்தில், கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது. இது வந்து மேஜராக யாரை பாதிக்குன்னா சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்கலாம் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் நீச்சமாக இருக்கும்போது மாமியார்கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் இடமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை போய் பேசும்போது ஏதாச்சும் டென்ஷனில் ஏதோ தப்பாக பேசுகிறதோ வாய்ப்புகள் இருக்கிறனால, அதுவும் குடும்ப நபர்களுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையான லாபங்கள் ஒன்று நம்ம தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெற்றிகள், ஸோ நிறைய ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள்லாம் வந்து கொண்டு வந்துடும். உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஒரு டென்ஷனோ இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி கொஞ்சம் சுமூகமாக உங்களை தேடி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புலாம், நண்பர்கள்லாம் இல்லாத ஒரு குதூகலமும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த புதன் ஏதாவது சிம்ம லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இப்போ தசாபதி இதுவரை பார்த்த பொது பலன்கள், இப்போ பார்க்க போகும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சுக்கிரனை சார்ந்த போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு கேவலமான ஒரு சங்கடங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிம்ம லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 4ல் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலோ ஒரு கேவலமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி வண்டி வாகனங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4, 9 11 இருக்கும்போது நல்ல தாயார் தந்தையார்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து 8ல் போய் 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சனி வந்து வக்கரம் வர. ஸோ கணவன் மனைவியினும் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களுமோ குருவுடைய விஷயங்கள் வந்து 10ல் இருக்கும்போது அது 5, 10 நாளே தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பெருசாக படம் போட்டு நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 7ல் இருந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, லாபங்கள் உங்களை தேடி வரும். ஸோ பிரிந்த மூத்த சகோதரர் ஒரு டென்ஷன் இருக்குன்னா அவர் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. நண்பர்கள் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ வெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம், யாரோ என்னமோ சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுட்டு எதாவது பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலகட்டம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் இறைவனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம். ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன். ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான், ஐயோ உன்னை விட 1000 பேர் வந்து இதோட கஷ்டமாக பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டுவிட்டு உழட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிளாகிருக்காங்க. நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம், அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான். ஸோ அந்த குடும்பம் வந்து இப்படி இருக்குது, அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் ஜாதகம் சரியில்லையா, நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம். சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம். பட் எதுவுமே வேணாம் சார். என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு தெய்வம், அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் 1 ஓகேங்களா. நான் சொல்ல ஸ்டெப் 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை. இப்போ ஒரு ஈஸ்வரன் பிடிக்குதுன்னா ஓம் வச்சவனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, உங்கள்கிட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க, நட்சத்திரம் என்னன்றதை கேட்டுக்கோங்க. இன்றைக்கி ஆப் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்கனாலே டோட்டலாக உங்கள் ஜாதகம் வரும். அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு. ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா, ஒன்று கூகுளில் கிடைக்கும். சரி, நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னு வரும். இல்லை யூடியூப்பில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கான். ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள். ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது, திதிக்கான தேவதையை வழிபடுறது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகங்கள் வந்து சுகர்ம யோகம், அந்த யோகம், இந்த யோகம், நிறைய யோகங்களில் பிறப்போம். ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
கர்ணம். ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ அந்த கர்ணநாதன் யாரோ அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறது. ஸோ மொத்தம் வந்து இந்த 4. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களை யூஸ் பண்ணும். இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இது டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிலீஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். 90 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறதும் உண்மையான விஷயம். இது வந்து ப்ரூவ்னுங்க. இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களோட நட்சத்திரம், உங்களோட திதி, உங்களோட யோகம், நட்சத்திரம், கிழமை. ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க. சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.